முதல்ல கோவை பாராளுமன்ற தொகுதியில் அதிகமான வாக்குகளை எங்களுக்கு மக்கள் அளித்திருக்கிறார்கள். இங்கு மாநிலத்தினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கொடுத்திருக்கிறார். கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு, ஆதரவாளர்களுக்கு கூட்டணி இல்லாமல் அதிகமான வாக்குகளை பெற்று மக்களுடைய ஆதரவை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இதற்காக எங்களுக்கு வாக்களித்த, ஆதரவளித்த அத்தனை பேருக்கும் கோவை மாநகர மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மாவட்ட தலைவர் திரு ரமேஷ்குமார் அவர்கள் அங்கே இருக்காங்க. மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் அரசியல் என்பது மக்களுக்கு பணி செய்வது என்பதில் பாரதிய ஜனதா கட்சி நம்பிக்கை வைத்திருக்கிறது. மத்தியிலே 3வது முறையாக பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி மீண்டும் அமைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக ஏழை எளிய மக்களுக்கும், விவசாயிகளுக்கும், இளைஞர்களுக்கும், பெண்களுக்கும், பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கும் எப்படி அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக பிரதமர் மோடி உழைத்தாரோ அதைவிட பல மடங்கு வரக்கூடிய 5 ஆண்டு காலம் அவர் உழைப்பார். இந்த ஆட்சி என்பது வேகமான மாற்றத்தை, நல்ல வளர்ச்சிக்கான மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். பிரதமர் மோடி அவர்கள் உலக அளவிலே எவ்வளவு பிரபலமாக இருக்கிறார் என்று நேற்று கூட ஒரு நிறுவனம் கொடுத்திருக்கிறது. உலக தலைவர்களிலேயே அதிகமான பிரபலமான தலைவராக திரு நரேந்திர மோடி அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார். இன்ற 3வது முறையான அவருடைய ஆட்சி என்பது இந்தியாவை ஒரு வளர்ச்சியடைந்த நாடுகளில் பட்டியலில் சேர்ப்பதற்கு, வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கு ஒரு பலமான அடித்தளத்தை அமைக்கும். 2047 வளர்ச்சியடைந்த பாரதம் என்கின்ற இலக்கை நோக்கி இந்தியா நடை போடுவதற்கு இந்த 3வது முறையான ஆட்சி என்பது மிக ஒரு பலமான அடித்தளத்தை அமைத்து கொடுக்கும். இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளித்த அத்தனை பேருக்கும், நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகள். மகளிரணி சார்பாக இந்த தேர்தல் பணிகளில் லட்சக்கணக்கான மகளிர் முழு நேரமாக பணியாற்றினார்கள். கோவை நாடாளுமன்ற தொகுதியில் கூட மகளிர் அணியினுடைய பங்கு என்பது அதிகமாக இருந்தது. பெண்கள் அரசியலில் வாக்களிப்பவர்கள் என்பது சூழல் சிறிது சிறிதாக இப்போது மாறி தீவிர அரசியலில் கூட சாதாரணமான நடுத்தர குடும்பத்து பெண்கள் அதிகமான பங்களிப்பு செய்வதை இந்த தேர்தலில் நாங்கள் பார்த்தோம். கட்சிக்காரர்கள் என்றில்லாமல் கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே அதிகமான அளவுக்கு தன்னார்வலர்கள் உதவி செய்தார்கள். ஆயிரக்கணக்கான தன்னார்வலர்கள் தாங்களாக முன்வந்து கட்சி ஆஃபீஸுக்கு வந்து என்னென்னவெல்லாம் அங்கே கிட்ட மெட்டீரியல் இருக்குது, கொடுங்க, நோட்டீஸை கொடுங்க, பேப்பர்ஸை கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு போய் வீடு வீடாக அவர்கள் பணி செய்தார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு வித்தியாசமான தேர்தலாக எங்களுக்கு இருந்தது. கோவையை பொறுத்தவரை ஒரு பலமான எதிர்பார்ப்பு இருந்தது. கோவை நாடாளுமன்ற தொகுதியினுடைய அல்லது தமிழகத்தினுடைய, அது எந்த தொகுதியாக இருந்தாலும் அத்தனை தொகுதிகள் மக்களுக்கு என்னென்னவெல்லாம் எங்களுடைய வேட்பாளர்கள் வாக்களித்திருக்கிறார்களோ நிச்சயமாக நாங்கள் அதை நிறைவேற்றுவோம். அதற்கான பணிகளை உடனடியாக துவக்குவோம். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியிலே இன்று 4 அங்கன்வாடிகளுக்கு இன்று பூஜை போடுகிறோம். நாளைக்கு இன்னொரு 3க்கு போடுறோம். தமிழகத்திலேயே அதிகமான அங்கன்வாடிகளை, புதிய அங்கன்வாடிகளை வைத்திருக்கக்கூடிய தொகுதியாக தெற்கு சட்டமன்ற தொகுதி மாறிக்கொண்டிருக்கிறது. கடந்த 3 வருட காலத்தில் கிட்டத்தட்ட 8 புதிய அங்கன்வாடிகளை கட்டி கொடுத்திருக்கிறோம். இப்போது மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகத்தினுடைய சமூக பங்கேற்பு திட்டத்தில் CSR நிதியின் கீழாக 7 அங்கன்வாடிகள் தெற்கு தொகுதியில் கட்டப்பட போகிறது. இன்று நாளைக்கு 4 அங்கன்வாடிக்கு இன்றைக்கி பூஜை போடுறோம். தெற்கு தொகுதிக்கு
வழக்கமான மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் என்பதை தாண்டி பல்வேறு திட்டங்கள் மக்களுடைய பங்களிப்போடு இங்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்போது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட தெற்கு தொகுதியிலே அதிகமான வாக்குகளை கொடுத்திருக்கிறார்கள் மக்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ என்கின்ற முறையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வரக்கூடிய காலத்தில் சட்டமன்ற தேர்தலை நோக்கி எங்களுடைய பணிகள் விரைவுபடுத்தப்படும். தேர்தலை மையப்படுத்தி இதற்கென்று எப்படியெல்லாம் வியூகங்கள் அமைக்கப்பட வேண்டுமோ அதையெல்லாம் செய்வதற்கு எங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் தயாராக இருக்கிறார்கள். தமிழகத்திலே எங்களுடைய வெற்றி வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் மத்தியிலே அமைந்திருப்பது எங்களுடைய ஆட்சி. நேற்று கோயம்புத்தூரிலே முப்பெரும் விழா நடத்தி திராவிட முன்னேற்ற கழகமும் அவர்களுடன் கூட்டணியில் இருப்பவர்களும் மீண்டும் 26 எப்படியாவது ஆட்சியை பிடிப்போம் என கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள். நாங்கள் உங்களுக்கு குறிப்பாக நீட்டு வாக்குறுதி மற்ற வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. மத்தியிலே இருக்கக்கூடிய அரசோடு இணைந்து பணிபுரியத்தான் ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு வாய்ப்பு இருக்கும். அது இருந்தால் தான் அது நல்லபடியான மாற்றங்களை கொண்டு வரும். 40 பேர் நாங்கள் ஜெயிச்சிட்டோம், நீங்கள் பாராளுமன்றத்தில் உங்களை நாங்கள் எப்படி பண்ணுறோம் பாருங்க அப்படிங்கிற மனோபாவம் வாக்களித்த மக்களுக்கு உண்மையாக அது இருக்க முடியாது, நன்மை செய்ய முடியாது. கோயம்புத்தூரில் 10 எம்எல்ஏக்கள் நாங்கள் ஜெயித்தோம். மாநில அரசுக்கு அதில் வருத்தம் இருந்தால் கூட நாங்கள் எங்களோட பணிகளை செய்கிறதுல ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதுதான் ஒரு நல்ல மாநில அரசினுடைய ஒரு பங்களிப்பாக இருக்க முடியும். அதனால் 40 எம்பிக்கள் இந்தி கூட்டணிக்கு கிடைத்திருந்தாலும் கூட மத்திய அரசை எதிர்ப்பதிலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எப்படி நாங்கள் எதிராக செயல்படுகிறோம் பாருங்கள் என்று சவால் விடுக்கின்ற துணியிலே இல்லாமல் தமிழகத்தினுடைய நன்மைகளுக்காக, தமிழக மக்களுடைய நன்மைகளுக்காக நாம் அத்தனை பேரும் தேர்தலிலே போட்டியாளர்கள். வெற்றி பெற்றதற்கு பின்பாக வாக்களித்த மக்களுக்கு எப்படி நன்மை செய்ய போகிறோம் என்றுதான் நம்முடைய குணம் இருக்க வேண்டுமே தவிர உங்களை என்ன செய்கிறோம் பார் என்கின்ற மனோபாவம் மக்களுக்கு உதவி செய்யாது. அதனால் இந்த எண்ணத்தை, போக்கினை மாநிலத்தினுடைய முதல்வர் அவர்கள் தயவு செய்து மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த தொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி அவங்க என்ன சொல்றாங்கன்னா 40க்கு 40 நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம், மோடி தரிசனம் தந்தார் என்ன தரலினா என்ன, 2026 234 தொகுதியை நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படின்னு இந்த பகுதியினுடைய பல்வேறு வளர்ச்சிக்காக, பல்வேறு திட்டங்களை வளர்ச்சிக்காக பிரதமர் மோடி கொடுத்திருக்கிறார். தமிழகத்திற்கே எடுத்துக்கொண்டால் கூட நீங்கள் நிதியுதவி அப்படின்னு எடுத்துட்டா கூட யூபிஏ அரசாங்கம் கொடுத்ததை விட பல மடங்கு அதிகமாக நிதியுதவி கொடுத்தது பிரதமர் மோடி அவர்கள். அதிகமான ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள், இரட்டை ரயில் பாதைக்கான நிதி பங்களிப்பு, அதெல்லாம் ரொம்ப வருஷமாக பெண்டிங் இருந்தது. நீங்கள் கோயம்புத்தூர் எடுத்துட்டா கூட இங்கே இருக்கக்கூடிய மோட்டார் பம்ப் செட்டுக்கு என்று மத்திய அரசினுடைய சிறப்பு நிதி உதவி, இராணுவ தளவாட உற்பத்தி கேந்திரமாக கோயம்புத்தூரை மாற்றுறதுல இன்றைக்கு நிறைய நம்முடைய பகுதியினுடைய சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். இருக்குது பிரச்சனை சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு இங்கே இருக்கா? இருக்குது. இது ஏதோ மத்திய அரசு மட்டுமே அவங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியுமா? இல்லை. இங்கே மின் கட்டண உயர்வு அவர்களுடைய கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கு. கடுமையான மின் கட்டண உயர்வு, சொத்து மதிப்பு உயர்வு, பத்திரப்பதிவு உயர்வு, பால் விலை உயர்வு என ஒவ்வொரு நாளும் மக்களை கசக்கி பிழிகின்ற அரசாக இந்த மாநில அரசு இருக்கு. இதற்கெல்லாம் எப்படி மக்களுக்கு தீர்வு கொடுக்கணுங்கிறத விட்டுட்டு பிரதமர் மோடி அவர்கள் தரிசனம் கொடுத்தால் என்ன, கொடுக்கலன்னா ஒரு நாட்டோட பிரதமர் அவர் எல்லா மாநிலத்துக்கும் வரணும். ஒரு நாட்டினுடைய பிரதமர் இங்க இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவர் பிரதமர் தான். அதனால் உங்களுக்கு அரசியல் ரீதியாக பிடிக்கணுங்கிறதுக்காக பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தா என்ன, வரலன்னா என்ன, அப்படி இல்லைங்க. பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வரும்போதெல்லாம் கோடிக்கணக்கான ரூபாய் திட்டங்களோடு இங்கே வருகிறார். அவர் எந்த ஒரு தடவை நீங்கள் வெறும் கையோடு வந்தார்? ஒவ்வொரு தடவை வரும்போதும் இங்கே திட்டத்தை கொடுக்க வர்றாரு. தமிழ்நாடு எத்தனை பலன் பெற்றிருக்கு. அதனால தான் சொல்கிறேன், தேர்தலில் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, நாங்கள் ஆட்சி அமைச்சிருக்கோம். நாங்கள் அந்த பொறுப்புணர்வோடு சொல்கிறோம், 3வது முறை ஆட்சி நாங்கள் அமைச்சிருக்கோம். இந்த நாட்டை உயர்த்துவதற்கு, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, இந்த நாட்டினுடைய மக்களுடைய உயர்வுக்கு வேலை செய்கிறோன்னு சொல்கிறோம். இதுதான் பிஜேபிக்கும் மற்ற கட்சிகளுக்கு இருக்கிற வித்தியாசம்.
அதனால் இங்கு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளுக்கு மத்தியிலே இருக்கின்ற ஆளுங்கட்சி என்கின்ற விதத்திலே எப்படியெல்லாம் தமிழகத்திற்கான நன்மைகளை பெற்றுத்தர முடியுமோ அதற்கெல்லாம் நாங்கள் உதவி செய்வோம். நாங்கள் எப்போதும் தமிழகத்தினுடைய நலனில் அக்கறையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதே போல திருமாவளவன் வந்து தென்னிந்தியாவில் பாஜக கால் ஒன்ற முடியாது, அவருடைய ஜம்பம் எப்பவும் படிக்காது. தென்னிந்தியாவில் பிஜேபி எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுட்ருக்காரான்னு தெரியல. ஆந்திராவில் இருந்து எங்களுக்கு கூட்டணி அரசாங்கம் அமைச்சிருக்கோம். தெலுங்கானாவில் அதிகமான எம்பிக்கள் வந்திருக்காங்க. கேரளத்தில் முதன்முறையாக மக்கள் பிரதிநிதியாக ஒரு எம்பி வந்து பிஜேபிக்கு வந்திருக்காரு. அங்கே இருக்கிற ஆளும் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கிடைக்காத ஒரு பெருமை பிஜேபி கிடைச்சிருக்கு. அப்போ இதெல்லாம் தென் மாநிலம் இல்லையா? தமிழ்நாட்டில் இன்றைக்கு எத்தனை இடங்களில் பிஜேபி 2வது இடத்துல வந்திருக்கு? இன்றைக்கு எங்களோட வாக்கு சதவீதம் எவ்வளவு உயர்ந்திருக்கு? இன்று மக்களால் விரும்பக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி மாறிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். கடந்த 10 வருட கால ஆட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்போது கிடைத்திருக்கக்கூடிய நிர்வாகிகள், மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் உட்பட அத்தனை பேரும் இங்கே ஒரு புதிதாக ஒரு இளைஞர் பட்டாளம் இங்கே வந்து ஒரு தலைவர்களாக கிடைச்சிருக்காங்க. ஸோ அதனால் இன்று தென்னிந்தியாவில் ஏற்கனவே நாங்கள் காலை பதித்து விட்டோம். அதனால் புதிதாக பதிக்கிறதுக்கு ஒன்றும் உங்ககிட்ட பர்மிஷன் வேண்டியதில்லை. தமிழகத்திலும் எங்களுடைய கால்கள் ஆழமாக இங்கு பதிந்திருக்கிறது. எங்களோட வளர்ச்சியை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அதே போல செல்வம் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியா கூட்டணி 40க்கு 40 வெற்றி பெற்று ஆச்சரியமா பார்க்குது. இந்தியா கூட்டணியே 40க்கு 40 வெற்றி பெற்றது ஆச்சரியமா பார்க்குறாங்க. என்ன இதுக்கு முன்னால் கூட தான் அந்த மாதிரி கூட்டணி வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இது இன்னும் முதல் தடவையாது. அதனால் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க, ஆட்சி எங்ககிட்ட இருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனால் மத்தியிலே 3வது முறையாக எங்களிடம் ஆட்சி பொறுப்பை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். முதல்வர் பேசும்போது மோடி அரசு வந்து சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரோட ஆதரவோட தான் பண்ணியிருக்காங்க. அது வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்கள் கூட கூட்டணியில் இருந்தவங்க எத்தனை நாளைக்கு உங்களோட சட்டசபை தேர்தல் வரைக்கும் இருக்காங்கிறதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்குறோம். எங்களுடைய கூட்டணி இன்று பலமான ஒரு கூட்டணியாக மத்தியிலே அமைச்சரவை நீங்கள் வந்து பங்கேற்பது கூட பார்த்தீங்க. இதே இன்னொன்று நாங்கள் உங்கள் வாயில மக்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். நீங்கள் 2004 திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே கூட்டணி அரசோடு காங்கிரஸோடு ஆட்சி அமைக்கின்ற பொழுது மந்திரிகளுடைய துறைகளுக்காக என்னென்னவெல்லாம் பஞ்சாயத்து நடந்தது? யார்கிட்டெல்லாம் பத்திரிகையாளர்கள் தாங்க மினிஸ்ட்ரி, எந்த மினிஸ்ட்ரி யாருக்கு வேணும்னு முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எவ்வளவு ஸ்மூத்தா கூட்டணி அரசு எல்லா கூட்டணி கட்சியோட இணைந்து திரு நிதிஷ்குமார் அவர்கள் 7ஆம் தேதி பார்லிமெண்ட் சென்ட்ரல் ஹாலில் என்ன பேசுறாரு, திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன பேசுறாரு. இவ்வளவு ஒரு திறமையான பிரதமர் அவருடைய தலைமையின் கீழ் பணியாற்றுவதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கோம்னு 2 தலைவரும் பேசுறாங்க. அதனால் எங்களோட கூட்டணியில் எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்த முடியும்னு யாரும் நினைக்க முடியாது. எல்லாரும் அத்தனை கூட்டணி கட்சிகளும் பிரதமர் மோடி அவர்கள் மீது மிக பிரம்மாண்டமான ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க, எதிர்பார்ப்பு வச்சுருக்காங்க. எங்களோட 5 வருஷ காலம் எந்த சிக்கல் இல்லாமல் நல்லபடியாக போகும். நாங்கள் எந்த பத்திரிகையாளரை வச்சு, எந்த இடைத்தரகரை வச்சுட்டு, புரோக்கரை வச்சுட்டு மந்திரி சபையை அமைக்கலை அவங்கள மாதிரி. பாலகிருஷ்ணன் என்ன சொல்றாரு, 40 தொகுதி கிடைத்து விட்டது, நாடு விரைவில் கிடைக்கும் அப்படின்னு. தேசிய கட்சியாக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு எத்தனை எம்பி வச்சிருக்காங்க? தமிழ்நாட்டில் ஏதோ கூட்டணி தயவில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒரு மேடையில் இடம் கிடைச்சிருக்கு. மேற்கு வங்காளத்தில் ஒரு காலத்தில் ஆட்சியில் இருந்தவங்க, கேரளாவில் ஆட்சியில் இப்போ இருக்கக்கூடிய அரசு எத்தனை மக்கள் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? நாங்கள் இன்னைக்கு தனிப்பெரும் கட்சியாக இந்தியாவில் உருவாகியிருக்கோம். இந்த ஆட்சியை நாங்கள் அமைச்சிருக்கோம். அதனால் எங்களை பார்த்து கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மாதிரி விமர்சனத்தெல்லாம் வைக்க வேண்டாம். என்னங்க 5 வருஷம் அவர் பார்க்க தானே போறாரு. அவர் நல்ல ஆமாம் 5 வருஷத்தையும் அவர் முழுமையாக எப்படியெல்லாம் நாங்கள் சிறப்பான திட்டத்தை நடத்துகிறோங்கிறத அவர் பார்க்கணும். ஏங்க இதை பற்றி ஏற்கனவே வந்து மரியாதைக்குரிய திருமதி தமிழிசை அவர்களும் மாநிலத்தினுடைய தலைவர் அவங்க வீட்டுக்கே போய் பார்த்த விஷயத்தையும் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டாங்க. இது இடையில என்னங்க இதை போட்டு எத்தனை தருவீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்க?
சோசியல் மீடியாவில் அவங்க பெற்றோர் பார்க்க முடியுது, அவங்களே வருத்தம் தெரிவிச்சிருந்த மாதிரி பேசியிருந்தாங்க. இது எப்படி பார்த்துக்கலாம்? இது ஏற்கனவே இதுக்கான பதிலை சொல்லியாச்சு. இதில் திருப்பி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பாரதிய ஜனதா கட்சி முன்னெப்போதும் இல்லாத வகையிலே ஒரு பலமான அடித்தளத்தை இட்டு ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பிஜேபியோட வளர்ச்சியை பொறுக்க முடியாத ஒரு சில நபர்கள், ஒரு சில பின்னணியில் இருக்கிறவங்க, தலைவர்களுக்குள்ள பிரச்சனை, இல்லை கட்சிக்குள்ள பிரச்சனை, திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஒத்துழைப்பு இல்லை அவர் மற்றவங்களை புறக்க ஏதாவது விதவிதமாக கதையாக சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கதைகளுக்கெல்லாம் எங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் நிச்சயமாக ஒருபோதும் நம்புவதில்லை. இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள்லாம் தாண்டி ஒரு குடும்பம் ஒரு நபர் என்கின்ற விஷயத்தையே நாங்கள் இல்லாமல் ஜனநாயக ரீதியாக ஒரு கட்சி, அதுவும் இன்னைக்கு அகில இந்திய அளவில் ஒரு குடும்பம் ஒரு தலைவர் இல்லாமல் ஜனநாயக ரீதியாக இருக்கிற ஒரே கட்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். அது ஏற்கனவே நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து எங்களோட தலைவரும் சொல்லியிருக்காங்க. நேற்று வேட்பாளரும் எங்களோட மாநில தலைவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிருக்காங்க. நாங்கள் இதில் நிற்கிறோங்க. இந்த தேர்தலில் நாங்கள் ஜெயிக்கிறதுக்காக வேலை பண்ண போகிறோங்க. அவ்வளோதான். நன்றிங்க.